எல்லாமே தச்சுட்டேன். ஆண்களை ரொம்ப குளோரிஃபை பண்றோமோ அப்படி இந்த வயசுல அனுபவிக்காம 70 வயசுல நான் அனுபவிப்பேன். அப்புறம் ஒழுங்கா நிம்மதியா வாழ முடியாதுன்னா ஒரு புள்ளியோட நாங்க நிப்பாட்டிக்கிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சாரி போட்டிருக்கேன். இது பல வருஷத்துக்கு முன்னாடி கிருத்திகா பொட்டிக்ல இருந்து எடுத்த சாரி. அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணி நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணல, அப்ப ஸ்டிச் பண்ணது. எனக்கு எப்பவுமே பிளவுஸ் கச்சுன்னு அழகா சாதா பிளவுஸா இருக்கட்டும், இல்ல மிஷின் எம்ப்ராய்டரி பிளவுஸா இருக்கட்டும், பேட்டர்ன் பிளவுஸா இருக்கட்டும், ஆரி பிளவுஸா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு கரெக்டா செட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய எம்பி டெய்லரிங் பொட்டிக் மட்டும்தான். எம்பி டெய்லரிங் தான், அவங்க பொட்டிக் மாதிரியே வச்சு பண்றாங்க. அங்கேயே பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்தே கொடுத்து தச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் சூப்பரா இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரி பண்றாங்க. ஸோ அங்க ஸ்டிச் பண்ண தெரியுதா ஜி? தெரியுதுடா. இப்போ இந்த மாதிரி நெட்வொர்க் பண்றது, கையில நெட் வைக்கிறது, பின்னாடி நெட் வைக்கிறதுலாம் ட்ரெண்ட்ல இருக்கு. நான் அப்பவே இந்த மாதிரி எல்லாமே தச்சுட்டேன். ஏன்க்கா இப்ப இருக்க சாரீஸ்லாம் நீங்க பிளெயினா ஸ்டிச் பண்றீங்க, ஏன் ஆரி ஒர்க் போறது இல்லை அப்படின்னுட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு 10-15 பட்டு புடவைக்கு மொத்தமா ஆரி ஒர்க் பண்ணி, அதுவும் பயங்கரமா பிரைடல் மாதிரி கிராண்டா ஃபுல்லா கச்ச கச்சன் அந்த மாதிரி இப்படி எலிகண்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நான் பண்ணிட்டேன். ஸோ சிலதெல்லாம் சிம்பிளா போடணும்னு தோணுது. சில ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப சிம்பிளா வருவாங்க, ஒரு சாதாரண காட்டன் சாரி, சிம்பிளான பிளவுஸ், சிம்பிளா வருவாங்க, ஆனா பார்க்க ரொம்ப எலிகண்டா அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண தோணுது எனக்கு. ரொம்ப ஜிகுன்னு வேணாம்னு தோணுது. ரொம்ப ஜிகுன்னு தோன்ற அன்னைக்கு மட்டும் இந்த சாரீஸ் எடுத்து போட்டுக்கிறேன் நான், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு. இப்போ போய் கிருத்திகா பொட்டிக்ல போய் இந்த போட்டோவை காமிச்சு இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டாக் இருக்குமோ, அவங்களால வரவழைச்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்ப ஓல்டு, லைக் 3-4 இயர்ஸ் ஓல்டு இருக்கலாம், இல்ல 2-3 இயர்ஸ் ஓல்டு இருக்கலாம். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஆனா அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சதே ஃப்ளோயி. பாத்தீங்களா, ஃப்ளோயியா இருக்கு பாருங்க, ரொம்ப ஃப்ளோயியா இருக்கும் சாரி. நிறைய சாரீஸ் அவங்க கிட்ட நான் வாங்கியிருக்கேன். எதுவுமே நான் பைசா கொடுத்து வாங்குறதுதான். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துச்சுன்னா ஃப்ரீயாலாம் வாங்கக்கூடாது, பைசா கொடுத்துதான் வாங்கணும். பைசா வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற அப்படின்னு நினைக்கிற ஆளு. உனக்கு என்னமா அவன் ஃப்ரெண்டு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் நம்ம ரெஸ்பெக்டோட இருக்கணும், அன்பை கொடுக்கலாம். பட் காசுனால எந்த பிரச்சனையும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் வந்துக்கூடாது நினைக்கிற ஆளு நானு. பைசா கொடுத்துதான் நான் வாங்கினேன். ரொம்ப 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 பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினேன் நான் அவங்ககிட்ட. நீங்க வேணா கேட்டு பாருங்க, அவங்க ப்ரீ புக் பண்ணி வரவழைச்சு கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க. ரொம்ப அழகான சாரி, கோயிலுக்குலாம் கூட போட்டு போகலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும். க்ளீன் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா பேச்சை கேட்கும். அண்ட் இந்த மாதிரி நான் இங்க ஹேண்ட்ல எல்லாம் டிசைன் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி டிசைன் வரும். ஃபுல் ஆரி ஒர்க் பண்ணிருக்கேன். நேத்து லாங் வீடியோல பிளவுஸும் இயரிங் ஜிம்கா பெருசு ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பேரு லிங்க் கேட்டுட்டே இருந்தீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் அந்த வீடியோலயே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பாருங்க. இப்ப நான் போட்டிருக்க நெக் செட்டும் இயரிங்கும் சேர்த்து ஒரே செட் தான். நான் போட்டிருக்க அந்த ஜுவல்லரி செட்டோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், இல்ல டேக் பண்ண முடிஞ்சா டேக் பண்றேன், வேணும்ன்றவங்க மட்டும் பாத்துக்கோங்க. யூஸ்வலி மார்னிங்கே நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பண்ணுவோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா என் மாமனார் மாமியாரும் ஊர்ல தான் இருக்காங்க, என்னோட நாத்தனார் வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில சில பர்சனல் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால முன்னாடியே அவங்களால வர முடியல. இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க பூஜையில ஜாயின் பண்றாங்க. அவங்க ஈவினிங்ல வந்து பூஜையில ஜாயின் பண்ற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல இல்லனா நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அக்கா அவங்க வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வருவாங்க. யூஸ்வலி அக்காவோட மாமியார் வந்து இருக்கும்பொழுது அவங்க கொஞ்சம் அந்த பூஜை வேலையெல்லாம் பாத்துக்குவாங்க. சோ அக்கா வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. எங்க கூட சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. பட் இப்ப அத்தை இல்லைன்றதுனாலையும் ஃபர்ஸ்ட் இயர் டெத் அனிவர்சரியும் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்றதுனால இந்த வருஷம் தான் அவங்க பூஜை பண்ணலாம். சோ அதனால அவங்க அங்க சாமி கும்பிடுறாங்க, நம்ம இங்க சாமி கும்பிடுறோம். அவங்க கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அடுத்தது சாமி கும்பிடுவாங்க. உருளி எல்லாம் சூப்பரா ஷர்வன் குட்டி தான் டெக்கர் பண்ணாரு. அவர் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடியா ஸ்கூல் போறதுக்காக இருந்தாரு. இடையில பர்சனலா ஒரு போன் கால் வந்துச்சு. அது கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வந்துச்சு. அந்த போன் காலே கொஞ்சம் லாங்கா போயிடுச்சு. சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால எங்களால ஷர்வினை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இல்லப்பா நீ யூனிஃபார்ம் மாத்திருப்பா, இதுக்கு மேல செட் ஆகாது, நான் மேம் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ப்ராப்பர் ரீசன் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் எங்க ஃபேமிலியில என்ன போகுதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதான் நான் மோஸ்ட் பர்சனல் ரீசன் சொல்லிட்டேன். ஸோ குழந்தைய அனுப்ப முடியாத சுச்சுவேஷன். ஸோ இங்க வீட்லயே இருப்பா. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கா நம்ம ஃபேமிலியில எல்லாரும் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. உருளிக்கு பூ போடுற வேலையை ஷர்வன் குட்டி எடுத்துக்கிட்டாரு. மீதி மனையில வந்து அழகா குலதெய்வத்தை உட்கார வைக்கிறதுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் பண்றது, பூ கட்டி போடுறது, இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தேன். பூ மாலையெல்லாம் நான் கட்டலைங்க. பூ வந்து முழங்கணக்குல ஒரு 12 முழம் 14 முழம் வாங்கிடுவோம். அது படத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அளவு தெரியும். அதை நான் கட் பண்ணிட்டு சென்டர் எடுத்து ரோஸை வந்து
பூ கட்டுற மாதிரி கட்டி அதில் நான் கட்டி விட்டுருவேன், அவ்வளோதான். அது மாலை கட்டின மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் பழங்களை இந்த மாதிரி அடுக்கி வச்சிருந்தேன். ஷர்வன் வந்து திருப்பி வைங்க அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திருப்பி வச்சுட்டு அழகா இருந்தது. குலதெய்வம் உட்கார வச்சிருக்கக்கூடிய மனையோட டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பிரசாதம் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம குலதெய்வத்துக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் குலதெய்வனாலே சக்கரை பொங்கல் தான் செய்யணும் கார்த்திகா அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அதை இன்னுமே மறக்கல. நான் ஃபர்ஸ்ட் வடை பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து நான் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் ஸ்வீட்டு, அடுத்தது ரவா கேசரி, அடுத்தது மெதுவடை, உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், தேங்காய் பூ போட்டு முட்டைகோஸ் பொரியல் பண்ணியிருந்தோம். அடுத்தது வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், அப்புறம் மிளகு பொங்கல் செய்வோம். வெண்பொங்கல் இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா மிளகு பொங்கல் கொடுப்பாங்கல்ல, மிளகெல்லாம் கிரஷ் பண்ணி போட்டு அந்த மிளகு பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சிருந்தோம். ஸோ சாமிக்குன்றதுனால பொங்கலும் சக்கரை பொங்கலும் சேர்ந்து செய்யலாம்னு நினைச்சேன். சரி சாப்பாடுமே நம்ம குலதெய்வத்துக்கு குறை வைக்க வேணாம், சாப்பாடும் சேர்ந்து செஞ்சிடலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் ஒயிட் ரைஸ், வடிச்ச சாதம், இது குக்கர்ல வச்சதில்ல, அதான் நல்லா வெள்ளை வெளியேர்னு இருக்கு. மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார், அப்புறம் அப்பளம், ரசம், மோர்லாம் அடுத்து போட்டுக்கிறதுக்கு இருந்தது. நான் விளக்கேற்றிட்டு தான் இலை போடுவேன். எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க, சாமியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு போடக்கூடாது, சாப்பாடு போட்டுட்டு விளக்கேத்துனாங்க. எதுக்கு ஆக்சுவல் முறைன்னு தெரியல. ஆனா ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு இன்னும் லாஜிக்கலி இது கரெக்டா பட்டதுனால இப்படி செய்யறேன். பட் எது கரெக்டான முறைன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இலை போட்டதுக்கு அப்புறம் விளக்கேற்றணுமா, விளக்கேற்றிட்டு இலை போடணுமான்னு சொல்லுங்க எனக்கு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அந்த பக்கம் பழங்கள் வச்சாச்சு, இங்க இலை போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரிலாம் வச்சிடலாம். அது நம்ம ஐயனாரப்பாக்காக வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வம்னு சொன்னல, அவங்களுக்காக வைக்கணும். ஸோ இந்த கிரீன் சாரி தான் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் நூல் இதுல கிடையாது. தனியா ஒரு பிளவுஸ் பிட் வைக்கணும். பிளவுஸ் பிட் வந்து அடியில வச்சிடுறேன், சாரியும் மேல வச்சிடுறேன். இந்த சாரி தான் சாமிக்கு படைக்கிறதுக்காக வாங்கின புடவை. அது கூடயே மங்களகரமான சில பொருட்கள்லாம் வச்சிடுறேன் படைக்கிறதுக்காக. எனக்கே ரொம்ப அழகா இருந்தது. சாமியார கமகமன் வாசனையா இருந்தது. அந்த ரோஜா பூ தான் நினைக்கிறேன். அது எப்பவுமே உதிர்ந்துரும் துவன்றோன்றதுனாலே அந்த பன்னீர் ரோஸ் வாங்க மாட்டோம். ஆனா இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தோமா, அது கமகமன் வீடே வாசமா இருந்தது, கோவில் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விளக்கெல்லாம் ஏத்தி கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காட்டி சூப்பரா சாமி கும்பிட்டு முடிச்சோம். நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆமா, இந்த வாரமா இல்ல 3வது வாரமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருந்தது. கும்பிட்டுட்டோம், நல்லபடியா சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாரும் வராங்க, ஈவினிங்கா வராங்க. சொன்ன பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கா வராங்க. ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமேட்டு முடிஞ்சா நான் அப்படியே vlog கண்டினியூ பண்றேன். என் சாமிகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, புருஷங்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசும் நான் வாங்கி சேவிங்ஸோ பண்ணிடுவேன். ஒரே ஒரு விஷயம் நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூஜை வீடியோலாம் சேவிங்ஸ் பத்தி நிறைய சொல்லுவேன், ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுவேன், சாமி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். வருஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு மனசார ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஆண்களை ரொம்ப குளோரிஃபை பண்றோமோ அப்படின்னு தோணுது. ஆண்களை ரொம்ப குளோரிஃபை பண்ணி வைக்கிறது பெண்களாவே இருக்கும். அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நல்லா ஸ்வீட்டா பண்றவங்க ரெகுலரா பண்றாங்க. தப்பா சொல்லல, என் கருத்தை மட்டும் தான் சொல்றேன். எனக்கு போன வீடியோல அவர் ப்ளீட் பண்ணியிருந்தாரு, நிறைய ஆண்கள் ஈகோ பார்ப்பாங்க, அதுவும் கேமரா ஆனா இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவர் அதை கண்டுக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் நல்ல மனுஷன் தாங்க. அப்கோர்ஸ் ஹி இஸ் குட் சோல், நல்ல மனுஷன், நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பெண்கள் இப்போ வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போறாங்க. அவ வேலைக்கு போறாப்பா, இவ்வளவு பெரிய பொண்ணு இல்ல, இவ்வளவு ஒரு குட் சோல் இல்ல, வீட்டையும் பாத்துக்கிறாப்பா, அவ வேலைக்கு போறாப்பா, ஏதோ ஒரு வேலை, அது என்ன மாதிரி வேலையா இருக்கலாம். ஒரு பெண் வேலைக்கு போறா, ஆணுடைய வேலைதான் வேலைக்கு போறதுன்னு இருந்ததை உடச்சு அவ பிரேக் பண்றா. அந்த ஒரு பெண்ணையுமே நீங்க வேலைக்கு போறீங்களா, பெருமையா இருக்கு, நீங்க வேலைக்கு போறீங்களா, கிரேட்பா, வீடியோ நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம பாத்துக்கிறீங்களா, வா சூப்பர் அப்படின்னு அவ தட்டி கொடுத்து பாராட்டுறது எத்தனை பேருன்னு தெரியல. ஆனா ஆண் வந்து சில விஷயத்த பிரேக் பண்ணிட்டு வந்து செய்யும் போது மட்டும் அவங்களை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கோம், குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கோம். ஆனா பெண்ணையும் ஈக்குவலா அதே மாதிரியே குளோரிஃபை பண்ணி பாராட்டினா நல்லா இருக்கும். பெண் தானே, இந்த வேலையை செய்யட்டும், அந்த வேலையை செய்யட்டும், அந்த வேலையை செய்யட்டும், அவளை குளோரிஃபை பண்ண மாட்டோம். ஆனா ஆண் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லவனா, நான் செய்ய மாட்டேன்னு மூர்க்கமா இருக்க ஆண்கள் இருந்து தனியா நான் இதெல்லாம் செய்யறேன்னு வந்துட்டு அவங்க பெரிய பேர் நம்ம தான் கொடுக்குறோம்.
அதே பெண் இந்த பக்கம் வரும்போது பெரிய பேரை நான் நம்ம கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ நம்ம மட்டும் ஏன் ஆண்களுக்கு பேர் கொடுக்கணும், ஆண்கள் நமக்கு பேர் கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல அப்படின்ட்டு பெண்களை சப்போர்ட் பண்ணுவோம், பெண்களை நல்லா குளோரிஃபை பண்ணுவோம், ஆண்களையும் பண்ணுவோம், வேணாம்னு சொல்ல. ஈக்குவலா நம்மளையும் நம்ம குளோரிஃபை பண்ணலாம். ஆனா இந்த ஆண்கள் நம்மளெல்லாம் பரவாயில்லையே, நீங்க ஹோம் மேக்கர் பிளஸ் ஒர்க்கும் போறீங்க, பிள்ளையும் பாத்துக்கிறீங்க அப்படின்னு யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஆனா நம்ம பெரிய மனசு படைச்சவங்க ஆண்கள் இந்த மாதிரி யூனிக்கா இருக்கும்போது நம்ம பாராட்டுறோம்ல, அவங்களை மோட்டிவேட் பண்றோம்ல. ஆனா இந்த ஆண்கள் நம்மள அப்படி பாராட்டுறது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின கருத்துக்கள் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து நான் சொன்னதுல பாராட்ட கூடாது, எல்லாருமே ஈக்குவலா பாராட்டணும், எல்லாருமே அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் தரணும். எந்த வேலையா இருந்தாலுமே சரி, அவ்வளவுதான். எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கணும், எல்லாருமே எல்லாரையும் பாராட்டணும். குழந்தைங்க எல்லாரையும் பார்ஷாலிட்டி இல்லாம ஒன்னா பாக்கணும்ன்றோம். பெரியவங்களும் வளர்ந்த குழந்தைங்க தான், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இந்த ஜெண்டர் இந்த வேலையை விட்டு இந்த வேலை பண்றாங்க, ஈகோ இல்லாம இருக்காங்க. பெண்களும் ஈகோ இல்லாம எல்லா வேலையும் சுரண்டு செய்யறாங்க. எப்ப நம்ம கல்யாணம் ஆகி வரமோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இது எல்லாத்தையும் நம்மளும் விட்டுருவோம். அவங்க ஃபேமிலிக்கு, அவங்களுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, நமக்குன்னு ஓடி செய்யணும். உடனே இவர் இவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னா காரணம் சீரியஸ்லி நான் பாட்டு தும்புறா இருந்தாக்கா அவர் இப்படி இருக்க மாட்டாரு. நான் அன்பா இவ்வளவு இருக்கிறேன்னா அவர் பாட்டுன்னு ஏனோ தானன் இருக்காருன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன். 2 கையும் தட்டினாதான் ஓசை வரும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 பேருமே எஃபோர்ட் போடணும், 2 பேருமே எல்லாம் செய்யணும். ஷர்வினா நான் மட்டும் வளர்த்தேன்னு சொல்ல மாட்டேன், நாங்க 2 பேர் சேர்ந்துதான் வளர்த்தோம். இந்த குடும்பத்தை நான் மட்டும் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன், நாங்க 2 பேர் சேர்ந்துதான் செஞ்சோம். ஈக்குவல் பேரண்டிங், ஈக்குவலா எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணிக்கணும். இதை குளோரிஃபை பண்ண வேணாம், இப்படிதான் இருக்கணும். என் புள்ள போய் ஹாஸ்டல்ல தங்குறானா, 4 பசங்களோட சேர்ந்து தங்குறானா, 4 பசங்களும் அந்த வேலையை ஷேர் பண்ணி தான் அந்த வீட்டை பாத்துக்குவாங்க. கரெக்டா? கல்யாணம் ஆனவங்க அந்த பொண்ணோட சேர்ந்து அந்த ஒரு வீட்டை ஷேர் பண்ணும்போது அந்த பொண்ணும் இவங்களும் சேர்ந்து ஷேர் பண்ணி செய்யணும். அந்த பொண்ணு தலையிலயும் எல்லாத்தையும் அவங்க கட்டக்கூடாது, ஷர்வினும் எல்லாத்தையும் அவங்க இழுத்து போட்டு செய்யக்கூடாது. ஈக்குவலா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ பேச்சுலர்ஸா இருக்கவங்க எல்லாம் எப்படி ஷேர் பண்ணி ஒரு வீட்டை பாத்துக்கிறாங்க, அதை எப்படி ரன் பண்றாங்களோ அது மாதிரிதான் ஒரு குடும்பமும். எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் ஷேர் பண்ணி பண்ணாதான் இது ரொம்ப நார்மல். இதை நம்ம குளோரிஃபை பண்ண வேணாம், இது நார்மல் தான் அப்படின்னு நார்மலா ஆக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம கிட்ட இருந்து மாற்றம் வரட்டும். அதை பண்ணாத ஆண்கள் கிட்ட நம்ம சண்டை பிடிக்க வேணாம். சரி ஓகே நம்ம சந்திச்சுட்டு போயிடுவோம், ஓகே. ஆனா செய்யறவங்கள குளோரிஃபை பண்ண வேண்டாம், ஏன்னா இது நார்மல் தான். இப்ப என் புள்ள ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு ஏதாவது ஹாஸ்டல்லையோ இல்லைன்னா ஒரு ரூம் எடுத்து தங்குறான்னா, அவங்க ஷேரிங்ல தங்கினானா கண்டிப்பா அவன் வேலை செய்யாம ராஜா மாதிரி உட்காந்துட்டு கூட இருக்க 4 பேர் செய்ய விட மாட்டான். எத்தனை பேர் ஷேர் பண்றாங்களோ அத்தனை பேர் சேர்ந்துதான் அந்த வீட்டை செய்யணும். என்ன சொல்றீங்க? ஒரு நீ மட்டும் சம நீ மட்டும் பெருக்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் செஞ்சுதான் முன்னேற முடியும். அது பெண் வரும்போது மட்டும் அது மனைவியா வரும்போது நீ எல்லாத்தையும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி தலையில கட்டுறது அது முதல்ல தப்பான செயல். அந்த தப்பை திருத்திக்கிட்டு அவங்க வராங்க, இப்பதான் கரெக்டா வராங்க. அதை குளோரிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஐயோ ஆமா, நாங்க பார்த்தோம் இப்ப ரீசன்ட்டா போன வாரம் பார்த்தோம். ஆமா செமையா இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசுல சன் டிவில பார்த்தோம். குழந்தைய பாக்குறதுக்கு இல்ல, இப்போ ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணும்போது அந்த படத்தை பார்க்கும்போது ஆஹா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த மாமி அந்த நாசர் அவங்க 2 பேரும் நாசரும் எல்லாரையும் பார்க்கலாம். நாசர் கேரக்டரும் ஊர்வஷி கேரக்டரும் அவ்வளவு பிளான் பண்ணி குழந்தைங்களுக்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு, பிள்ளைங்களோட கல்யாணத்துக்குன்னு பிளான் பண்ணி வாங்குறாங்க. அதெல்லாம் அந்த படம் வந்ததுனாலதான் இப்ப ஓரளவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி படங்களும் நிறைய விஷயங்கள் தான் நம்ம ஜெனரேஷன் இப்ப மாத்தி கொண்டு வந்துருக்கு. இன்னும் குளோரிஃபை பண்ணி நம்ம அப்படி பின்னாடி தள்ளிட வேண்டாம். சோ இப்பதான் வந்திருக்காங்க. அதே விவேக், வடிவேல் அண்ட் லிவிங்ஸ்டன் இவங்க 3 பேர் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப மேல் டாமினேட்டிங்கா அதை பார்க்கும்போது சீ சீ அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவருக்கு இவங்கெல்லாம் எங்க உட்பட போட்டாங்க, குடும்பமா நடத்துறாங்க, திட்டிட்டே பார்த்தாரு. அது பார்த்தாலே எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பெருசாகி பார்க்கும்போது ரொம்ப ஏன் இந்த காலத்துல இந்த மாதிரி படம் எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த காலத்திலேயே படம் எடுத்து இப்படிலாம் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி வாழ்ந்தவங்க எல்லாம் அப்படி செட்டில் ஆகி நல்லா இருப்பாங்க. இப்படி உட்காந்துட்டு நான் தான் இந்த வீராப்பு பிடிக்கிற ஃபேமிலி செட்டில் ஆகாது. அந்த ஆணும் அங்க அந்த குடும்பத்துல சந்தோஷமா ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணும், அந்த பெண்ணுமே சந்தோஷமா ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணாதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அப்கோர்ஸ் நான் நல்லா ஒரு திட்டுவேன், அவர் யாரு முன்னாடி என்ன திட்ட மாட்டாரு. ஆனா தனியா மாட்டணும்னு வச்சுக்கோங்க, 4 வீடு கேட்கற மாதிரி கத்துவாரு. ஐயோ கத்தாதப்பா. சில டைம் நான் விட்டு கொடுத்து போயிடுவேன், சில டைம் அவர் விட்டு கொடுத்து போயிடுவாரு. ஈக்குவலாவே 2 பேரும் கோவப்படுவோம், ஈக்குவலாவே 2 பேருமே விட்டு கொடுத்து போவோம். ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் நிறைய பிளாகர்ஸ் எல்லாம் வரீங்க. இந்த வீடியோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன அட்வைஸ் கிரிஞ்சா நினைச்சுக்காதீங்க. நீங்க 10 இயர்ஸ் ஆகும்பொழுது ஆமா நீ கார்த்திகா சொன்னது ஹிட் ஆகுது அப்படின்னு ஒரு நாள் நீங்க யோசிப்பீங்க. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நியூலி மேரிட் யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. பெத்தவங்களா முக்கியமா தாயா நமக்கு கடமை இருக்கு. பெண்ணுக்கும் ஆணுக்கும்
2 பேருக்குமே ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் இது ஆண் வேலை பெண் வேலைன்னு கிடையாது, 2 பேருமே 2த்தையுமே ஷேர் பண்ணி செய்யணும் அப்படின்றத நம்ம அம்மாவா அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். அது நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் என்ன சாரி வாங்கினேன்றதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். நைட்டு வீடியோ போடணும், நைட்டே என்ன கமெண்ட்ஸ் வந்துருச்சு, பட்ஜெட் பிளான் பண்றேன்றியே, இவ்வளவு சாரி வாங்குறேன், நான் என்ன சாரி வாங்கினேன் எத்தனை சாரி வாங்கினேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன வந்துருச்சு கமெண்ட், பட்ஜெட்னு நிறைய வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. அந்த பட்ஜெட் பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா சொல்ல? தெரியல, அவங்களுக்கு புரியலன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன, ஒருத்தவங்களோட ஃபேமிலி, ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல், ஒருத்தவங்களோட வருமானம், ஒருத்தவங்களோட செலவு, ஒருத்தவங்க சேமிப்பு எல்லாமே வேற வேற. இப்போ என் வருமானத்துக்கு நான் ஒரு பட்ஜெட் பிளான் பண்றேன், இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி ஒரு வருமானத்துக்கு பட்ஜெட் பிளான் பண்ணுது, இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, இவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் பிளான் பண்றாங்க. பட்ஜெட் பிளானிங்னா நான் சொன்ன மாதிரி பக்கெட்ல தேவையில்லாத ஓட்டைகள் இருந்தா தண்ணி அதுல போயிட்டே இருக்கும், அது அடைங்கன்னு தான் சொன்னேன். அதுக்காக தண்ணியை மொண்டு குடிக்காதீங்க, பட்னி கிடங்க, தாகத்திலேயே அப்படி செத்துறீங்கன்னு தான் சொல்லல. நான் மாசம் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்றாருன்னா அதுக்காக அவர் சாப்பிடவே கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது. ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்றாங்கன்னா அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி அதை நான் கிளாரிட்டியா சொல்லிடுறேன். இங்க இருக்கவங்க ஒரு 50,000க்கு பட்ஜெட் பிளான் பண்றாங்க வைங்க, இங்க இருக்கவங்க ஒரு 70,000க்கு பட்ஜெட் பிளான் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி இன்கம் அதான் வச்சுக்கோங்க. அங்க இருக்கவங்களுக்கு ஃபேமிலி இன்கம் 1 லட்சம் வச்சுக்கோங்க. இங்க 50,000 இருக்கவங்க அவங்களோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் பிளானிங் பண்ணுவாங்க. இங்க 70,000 வச்சிருக்கவங்க அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. அவங்களும் அந்த 1 லட்ச ரூபா வச்சிருக்கவங்க அதே மாதிரிதான் பிளான் பண்ணுவாங்க. 10,000த்துல குடும்பம் நடத்துறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஏன் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு 10,000 வரையும் குடும்பம் நடத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க உலகத்தை சுத்தி பார்க்க சம்பாதிக்கிறவங்க 50,000 செலவு பண்றாங்க, மாசம் செலவு பண்ணிக்கிறாங்க, தங்களோட விஷயத்துல செலவு பண்ணிக்கிறாங்க. 50,000 சம்பாதிக்கிற மாசம் 10,000 செலவு பண்றான்னு சொல்லிட்டு அவன் வந்து 10,000 தானே செலவு பண்றேன், நீ 10,000 தான் செலவு பண்ணணும், நான் பட்ஜெட் போட்டுருக்கேன் 10,000, நீனும் பட்ஜெட் 10,000 போட்டுன்னு சொல்ல முடியாது. அவன் லைஃப் வேற, இவங்க லைஃப் வேற. சோ வந்து பட்ஜெட் பிளானிங் நாங்க வருஷம் வெளிநாடு டூர் எல்லாம் போறது இல்ல. இப்ப நிறைய கல்யாணம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு பிளான் பண்ணி போயிடுறாங்க. இல்ல நாங்க கல்யாணம் ஹனிமூனே 10th இயர் தான் போனோம், சரிங்களா. நாங்க பட்ஜெட் பிளானிங் எல்லாம் பண்ணி இளமையில நாங்க வெளில டூர் போய் உலகத்தை சுத்தி பார்க்க வேண்டியதை பேரா நாங்க செய்யல, அதுக்கு பத்தி பட்ஜெட் பிளான் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நாங்க செய்ய வேண்டிய சேர்க்க வேண்டிய எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஷர்வனுக்கு சேர்த்து வைக்கணும், ஆனா அவனுக்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நாங்க இருக்க குடுகுடு கிளவி ஆயிட்டோம்னா வாழ முடியாம போயிடும். நாங்களும் வாழணும், என் பிள்ளைக்கும் சேர்த்து வைக்கணும். எங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நாங்க வாழாம அவனுக்கு மட்டும் சேர்த்து வைக்கணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. எங்க பட்ஜெட்ல தேவையில்லாத செலவு, அதாவது ஹோட்டல் செலவு, ஊரை போய் சுத்தி பாக்குறது, வருஷம் டூர் போறது, இந்த மாதிரி தேவையில்லைன்னு நினைக்கிற செலவுகளை மட்டும் கம்மி பண்ணிட்டு, இப்ப நான் சாமிக்கு புடவை எடுக்கணும்னா எடுக்கணும். எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, 4 ட்ரெஸ் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த வயசுல அனுபவிக்காம 70 வயசுல நான் அனுபவிப்பேன். இப்பவே 30 கிராஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப போடலன்னா அப்புறமேட்டு நான் கவுன் போட்டுன்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு போட்டுருந்தேன்னா என்னம்மா இந்த வயசுல கவுன் போறேன்னு கேட்க மாட்டீங்களா? இப்பதான் நான் போட முடியும். சோ எனக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்றேன், அவரும் வாழ்றாரு, என் பிள்ளைக்கும் சேர்த்து வைக்கிறோம். தேவையில்லாத தண்ட செலவு பண்றது இல்ல. துணிமணியே உங்களுக்கு தண்ட செலவுன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க ஊர் சுத்தி பாக்குறது, டூர் போறது, சம்மர் வெக்கேஷன் போறது, வாரம் வெளில போறது, வாரம் ஹோட்டல் போறது, இந்த மாதிரி தண்ட செலவு நிறைய பண்ணோம். எங்களுக்கு அது தண்டமா படுது, இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில பேருக்கு இது தண்டமா படலாம், அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். வாரம் கண்டிப்பா வெளில போவீங்க, வெளில போவாங்க. இல்ல சண்டே நாளே சென்னை கூட்டமா சாப்பிடுங்க. எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க, அப்ப தண்ட செலவு நாங்க சொல்ல முடியுமா? உங்களோட சந்தோஷத்துக்கு உங்களோடதுக்கு நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணி உங்க லைஃப் நீங்க எங்களுக்கு எதெல்லாம் தண்டமா இருக்கோ, எங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை, எது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தருதோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம். எதெல்லாம் தண்டம், இதுல ஒன்றும் பெரிய ஹாப்பினஸ் இல்லை, ஆனா மாசம் இது இவ்வளவு செலவாகுதா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நாங்க கட் பண்ணோம். அதுதான் எங்க பட்ஜெட் பிளானிங். இவங்களோட பட்ஜெட் பிளானிங் மாதிரி எந்த இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு வேற வேற மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய பட்ஜெட் பிளானிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கதான் செய்யும். இன்னொருத்தரோட விஷயத்துல நான் தலையிடல, என்னோட நான் எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். இதுல தேவையானது மட்டும்தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. எல்லாருமே மெச்சோட தான் இந்த வீடியோ பாக்குறீங்க. என் வீடியோஸ் தேவை உள்ளதான் எடுத்துக்க போறீங்க, தேவையில்லாத இக்னோர் பண்ண போறோம். ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு பாத்துக்கலாம் நீங்க, அவ்வளவுதான். ஒரு காலத்துல நான் ஒரு 15-20 பிளவுஸ்க்கு வந்து ஆரியில பண்ணனா, மொத்தமா போய் பண்ணிட்டு வந்தேன்னா ஆசை நிறைவேறிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் அதை பண்றது கிடையாது. எனக்கு ஆசை நிறைவேறிடுச்சு. நான் என்ன பண்ணணும், நான் சம்பாரிச்சு அதை நிறைவேற்றிக்கிட்டேன். எனக்கு ஒரு பெரிய லக்ஸரி கார் வேணும்னு தோணுச்சு. அவர் வாங்கின காரு ஸ்விஃப்ட் கார். நான் சேர்த்து வச்சு கல்யாணம் 10 வருஷத்துல நான் சேர்த்து வச்சு எனக்கு என் வீட்டுல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு, நான் சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் எனக்கே கிஃப்ட் பண்ணிக்கிட்டதுதான் ஹோண்டா சிட்டி கார். அது எனக்கு நானே வாங்கிக்கிட்டேன்.
அந்த மாதிரி எனக்கு புடவை போடணுன்றதுன்னா நான் ஆசைப்பட்டு வாங்கிக்கலாம். அவருக்கு வாங்கணும்ன்றது ட்ரெஸ்ஸஸ் இப்பதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி தானே ஜி, மே மாசம் போயிட்டு மொத்தமா ஷாப்பிங் பண்ணிட்டு அவர் பீரோட இருக்க எல்லா பழையையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதுசா எடுக்கிறாரு. சர்வீஸுக்கும் அடுக்குனாங்க. இது ஃபீமேல் சேனல்ன்றதுனால எந்த மட்டும் வாங்குறது காமிக்கிறேன், இவங்களும் வாங்குறாங்க தான், யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க, அதனால நாங்க காமிக்கிறது இல்லை. ஸோ ஈக்குவலா நாங்க 3 பேருக்கும் செலவு பண்ணிக்கிறோம். ஒரு துணிமணி இல்லாம சின்ன வயசுல தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் வெயிட் பண்ண ஃபேமிலில இருந்து வரும்போது நல்லதான் நம்ம போட்டுக்கலாமே, என்ன இப்போ இதுல என்ன இருக்கு, அவ்வளவுதான். இன்னொன்னு வருஷம் வருஷம் நான் எத்தனை கோல்ட் ஜுவல்லரி வீடியோ போட்டிருக்கேன். ஒரே ஷாப்பிங்ல போயிட்டு 10 பட்டு புடவை எடுத்துட்டு வந்தேன், அந்த குமரன் சில்க்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வருஷத்துல இத்தனை செலவுகள் பண்ற பொண்ணு, குர்தாஸ் அத்தனை ஷாப்பிங் ஹால் போடுற பொண்ணு, கிச்சன் நீட்ஸ் அத்தனை ஷாப்பிங் ஹால் போடுற பொண்ணு, 100 பண்ற இடத்துல நான் 10 குறைச்சிருக்கேன். இந்த 10 சில பேருக்கு கண்ணு உறுத்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களோட தேவை அந்த 10 இருக்கு, அதனால நான் பண்றேன். எங்களுக்கு தேவைப்படுது, எங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் பிளான் பண்றோம். ஸோ அதனால வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். எங்களுக்கு இது பட்ஜெட் பிளானிங் தாங்க, நாங்க பிளான் பண்ணி தான் பண்றோம். என் பிள்ளைக்கு கூட நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டோம். 2 பிள்ளைக்கெல்லாம் சேவ் பண்ணா நாளைக்கு நான் கூட யோசிச்சு செலவு பண்ணணும், அவரு கூட யோசிச்சு செலவு பண்ணணும், பிள்ளைக்கு யோசிச்சு செலவு பண்ணணும், அப்புறம் ஒழுங்கா நிம்மதியா வாழ முடியாதுன்னா ஒரு புள்ளியோட நாங்க நிப்பாட்டிக்கிட்டோம் பிளான் பண்ணி. ஸோ அவ்வளோ பிளான்டா தான் நாங்க ஃபேமிலி ரன் பண்றோம். ஸோ எனக்காக வருத்தப்பட்டவங்க கிட்ட சொல்றது என்னன்னா, வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ட்டு தான். உங்களோட அட்வைஸ் எனக்கு புரியுது, நான் ஏத்துக்கிறேன். பட் எங்க ஃபேமிலிக்கு தேவைப்படுறது தான் நாங்க பிளான் பண்ணி நடந்துக்கிறோம். கொஞ்சம் பொறுப்பாவும் இப்ப மாறி இருக்கும். இதுக்கு மேல ரொம்ப பொறுப்பா இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்னா மிஷின் லைஃப் மாதிரி இருக்கும், நிம்மதியா வாழ்ந்த மாதிரியே இருக்காது. என்னுடைய வாழ்க்கைன்ற புத்தகத்தை திருப்பி பார்த்தாக்க நல்ல மெமரிஸே இல்லாத மாதிரி போயிடும். என்ன ஜி? கண்டிப்பா. ஆமா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமா நாங்க வாழ்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். சாமி முன்னாடி நான் இதை நியாயமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்னதுன்னா, ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி நான் பதில் சொல்லும் போது, நீ சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டா 4 பேர் 4 விதமா சொல்லதான் செய்வாங்க, அதை நீ பொறுத்துட்டு தான் போகணும், அப்புறம் எதுக்கு சோசியல் மீடியாவுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. இதே பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்த காலத்துல பெண் வெளில வந்தா அவளுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடக்கும் போது, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அவங்க வந்து சொல்லும் போது சில வருஷங்களுக்கு முன்னாடி, அப்ப நீ ஏன் வீட்டை விட்டு வெளில வந்த, பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்ட உலகம் தான் இது. வீட்டை விட்டு வெளில தாண்டாம வீட்டுக்குள்ளேயே இருந்தா பத்திரமா இருந்திருக்கலாம்ல. ஆனா அதெல்லாம் போராடிதான் படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, இண்டிபெண்டா நிக்கிறதுக்குன்னு பெண்கள் வந்தாங்க. அந்த கேள்வி கேட்டவங்களை இன்னைக்கு நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அவ படிக்கிறதுக்காக வெளில வரா, அவ வேலைக்கு போறதுக்காக வெளில வரா, அவ ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கு, அவ ட்ரீம்ஸ்க்காக அவ வெளில வரா. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுன்னு, அப்பதான் உனக்கு சேஃபர் பிளேஸ், ஏன் வெளில வர அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு அநியாயமா இருக்கு. ஒரு படிக்கக்கூடியவங்க யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை மாதிரியே இல்லை. அது மாதிரிதான் இருக்கு இந்த சிந்தனையும். நீ வெளில வந்தா நாங்க கண்ட மேனிக்கு பேசுவோம், கண்ட மேனிக்கு உன்னை டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்றது, அதுவும் இதுவும் எனக்கு ஈக்குவலா தான் படுது. ஈக்குவல் தான். ஈக்குவல் தானே ஜி? ஈக்குவல் தான். நீ சொல்லலாம் அப்படி அந்த காலத்துல பொண்ணு படிக்க அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கு அதாவது அனுப்ப மாட்டாங்க. தப்பு பண்றவங்க விஷயம் இல்லடா, தப்பு பண்ண, அதாவது எப்படி சொல்றது, அதுல பாதிக்கப்பட்டவங்களை குத்தம் சொல்றது. இது அடி வாங்கினவங்கள குத்தம் சொல்றவங்க, அடிக்கிறவங்களை குத்தம் சொல்றவங்க கிடையாது. அன்னைக்கு நீ படிக்கிறதுக்கு வெளில வந்துடாத, வேலைக்கு போறதுக்கு வெளில வந்துடாத, நீ வீட்டுல இருந்தாதான் சேஃபா இருப்ப, வெளில வந்தா நீ தான் படியை தாண்டி வெளில வந்த, எதுக்கு உனக்கு அப்படி படிப்பு கேக்குது, உள்ளேயே உட்கார், வெளில வந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க, சீண்டதான் செய்வாங்க, அப்படி சொல்லிச்சு அந்த உலகம். அது எவ்வளவு கேவலமான செயலோ. நீ வேலைக்கு வந்தா இந்த மாதிரிதான் இருக்கும், நீங்க மீடியாக்கு வந்தா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்குன்றது நம்ம நாங்க திட்டுவோம், நான் இப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொல்றது தப்பு. நான் அவங்களுக்கு தெரியல, அது அவங்களுக்கு அப்படி தெரியல. அது ரொம்ப சின்ன புத்தி இல்ல அது. இது எனக்குன்னு சொல்லல, நான் எனக்கு கொஞ்சம், நான் 35 இயர்ஸ்க்கு வந்துட்டேங்க. நான் சின்ன பொண்ணு இல்ல, சின்ன பசங்க எல்லாம் இப்ப மீடியால இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு பிடிச்ச மீடியால வந்தாக்கா திட்டுவீங்களா? படிக்கணும்னு ஒரு பொண்ணு வெளில வந்தா திட்டுவாங்க. அந்த காலத்து அங்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த காலத்துல சின்ன பசங்களே பண்றீங்களே, என்னங்க இது நியாயன்ற மாதிரி இருக்கு. உங்க கருத்தை சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சின்ன புத்தி உள்ளவங்க இருக்காங்களே, அவங்க வந்து சண்டை போடுவாங்க, என்ன குறை சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட், நீங்க தான் அந்த கேங்கா அப்படின்னு சொல்லி நான் இக்னோர் பண்ணிடுவேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ இதை பார்த்து என் பிள்ளைய நான் வளர்க்குறேன். பெண்ணுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்குறேன். இதெல்லாம் சொல்லிதான் நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், நல்ல சொசைட்டியை உருவாக்கணும். எனக்கு பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிளா வீடியோ போடணும். ஜஸ்ட் டான்ஸ் ஆடி மட்டும் நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாங்க விருப்பப்படல. கண்ட வேலைக்கு டாபிக்ல போட்டு டான்ஸ் போடுறதும் ஒரு நானும் டான்ஸர் தான், தப்பா சொல்லல. என்னால முடிஞ்ச இங்க அங்க ரெஸ்பான்சிபிளா அங்கங்க ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது சொல்லிடணும்னு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சில தேவையில்லாத கண்டென்ட்ஸ் கொடுக்கறது நான் இல்லைன்னு சொல்லல. அட்லீஸ்ட் அங்க எங்கேயாவது கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டா ஒரு நல்ல விஷயம் சொல்லலாமே அப்படின்ட்டு தான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரெஸ்ட்டுமேக்கு நன்றி. தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.